கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குடும்பத்தினர் ஆராதனை முடிஞ்சோன்னு போயிட்டாங்க. அதனால தயவு செய்து ஃபுல்லாக இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருந்து போகும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது செக்ஷன் ஆண்டவரை நாம் துதிக்கிறது, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது, ஆண்டவரோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது செக்ஷன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு என்கிட்ட, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போனா அது இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தயவு செய்து போன சகோதரர்களை கர்த்தர் திருப்பி அழைத்து வர நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கடந்த வாரம் நான் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்முடைய சுற்றுப்புறங்களிலே இருக்கக்கூடிய சபைகளிலே அருமையான சகோதரிகள், எபினேசர் பாஸ்கர் ஹாலில் ஒரு சகோதரி ஜாய்ஸ் ஆபிரகாம் அவர்கள் 79 வயசு நினைக்கிற கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். துடிலூர் சபையில் நம்முடைய ராஜேந்திரன் சவரனுடைய அண்ணி அவர்களும் 75 வயது இருக்கும், அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நேற்று காலையில நம்மளுடைய புளியகுளம் சபையில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் சவரனுடைய தேவ ஊழியருடைய மனைவியின் அக்கா மகள் அவர்கள் கணபதி பக்கத்தில் காலையிலே 9 மணிக்கு ஸ்கூட்டர்ல அவர்கள் தன்னுடைய வேலைக்காக கடந்து வருகிற வேலையிலே இந்த காங்கிரீட் லாரி அவர்களை இடித்து அந்த காங்கிரீட் லாரிக்குள்ளாக அவர்கள் சிக்குண்டு நேற்று காலை 9:30 மணி அளவிலே அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். அந்த மகள் அவருக்கு 39 வயது ஒரு மகன் இருக்கிறார்கள். அவர்கள் நேற்று காலையிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். இவ்விதமான ஒரு நிலைமை இந்த நாட்களிலே எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இது எங்க நடக்குதுன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்விதமா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த ஜூன் மாதம் 1 தேதியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்து அவரை ஆராதித்து இந்த நாள் முழுவதும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் பார்க்குறாரு, ஒரு மாதம் பூரா ஒரு வாரம் பூரா இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸாவது இந்த பிள்ளைங்க என் முன்னாடி இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? நம்மளாம் எப்படி நம்ம வீட்டில் சொந்த பந்தெல்லாம் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம், அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்விதமான நிலைமையிலே கர்த்தரம் கொடுத்த நன்மையை நினைத்து, கர்த்தரம் கொடுத்த ஆரோக்கியத்தை நினைத்து, ஜீவனைக்கு கொடுத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும். இன்றைய சிந்தனைக்கு ஏதுவாக நாம் கடந்து போகக்கூடிய வேத பகுதி, அதை நாம் முதலாவது வாசித்து விடுவோம். சங்கீதம் 116:4. சங்கீதம் 116:4. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், கர்த்தாவே என் ஆத்துமாவை விடியும் என்று கெஞ்சினேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடியும் என்று கெஞ்சினேன். இதுதான் இன்றையுடைய தலைப்பு. ஆத்துமாவை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவ்விதமான ஒரு நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தன் ஆத்துமாவிலே விடுதலையாக்கப்பட்டவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம். இந்த தேவாலயத்திற்குள்ளாக கடந்து வந்து ஆத்துமாவிலே விடுதலை பெற்றவர்களாய் இன்றைக்கு அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு கொண்டு இன்றைக்கு விடுதலை பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக நான் சில விடுதலைகளை குறித்து நாம் சிந்தித்து இந்த ஆத்துமாவினுடைய விடுதலை குறித்து நாம் தியானிப்போம். யாத்திராகம புத்தகத்திற்கு கடந்து வரும் பொழுது இந்த யாத்திராகம புத்தகத்தை அழைப்பதே விடுதலையின் ஆகமம். நம்ம தான் யாத்திராகம் என்று சொன்னால் சில வேளை நமக்கு புரிவதில்லை. யாத்திராகம் என்று சொன்னாலே விடுதலையினுடைய ஆகமம் அல்ல விடுதலையினுடைய சரித்திரம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அவர் அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே கடினமான ஒரு உபத்திரவத்தையும் வேதனையும் சகித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது யாத்திராகம புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு விடுதலையின் புத்தகமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இவ்விதமான நிலைமையிலே தேவன் நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு
தேவன் விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் விடுதலை செய்தார், என்னுடைய வாழ்க்கையில இனி எவைகளெல்லாம் தேவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றாரோ அந்த காரியங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்ற சிந்தையோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். தானியேலின் புத்தகத்திற்கு கடந்து வரும் பொழுது, தானியேலின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் கடந்து வருவோம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு விடுதலையை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது நான் வாசிக்கின்றேன். அங்கே பார்க்கும் பொழுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவரை தேவன் இந்த பாபிலோன் தேசத்திற்கு அழைத்து வந்து அந்த இடத்திலே அவரை ஒரு சாட்சியாக வைத்திருக்கக்கூடிய, ஒரு பிரதானியாய் வைத்திருக்கக்கூடிய நிலைமையை நாம் அறிவோம். அவர் எங்கே இருந்தார்? அவர் அடிமையான நிலைமையிலே அவர் அடிமையாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மகனாய் இருந்தார். ஆனால் தேவன் அவரை உயர்த்தின போது அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபிக்கக்கூடிய, ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய, ஜெபத்திலே ரெகுலராய் ஜெபிக்கக்கூடிய, அது எவ்விதமாய் ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தான் தினம் செய்து வந்தபடி என்று பார்க்கிறார். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டிற்கு போய் தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வேண்டிய தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு விடுதலைக்கு, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்துகள் வரும் பொழுது அல்லது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது அந்த விசுவாசி விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது கடைபிடிக்க வேண்டிய முதல் கட்டத்தை தானியேல் இங்கே வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய அதிகாரியாய் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். ராஜாவுக்கு பிரியமாய் அந்த காரியத்தை செய்தால் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும், இன்னும் அநேக பதவிகளையும், இன்னும் அநேக விதமான நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு செயலை செய்ய வேண்டும். ராஜாவுக்கு பிரியமாய் இருக்கும், ஆனால் தேவனுக்கோ அது விரோதமாய் இருக்கும். அந்த நேரத்திலே தானியேலுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய போராட்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும் பொழுது அந்த யூதகுல மக்கள் என்ன செய்வார் என்றால் எருசலேமை நோக்கி ஜெபிப்பார்கள். எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை நோக்கி ஜெபிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விதமான நிலைமையிலே தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்று அவர் அங்கு என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கக்கூடியவர். எவ்விதமாய் ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த மேலறையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் அவர் திறந்து வைத்து அங்கே முழங்கால் படியிடுகிற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். முழங்கால் படியிட்டு அங்கே 3 வேளை அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்களும் மந்திரிகளும் ஜனங்களும் இதை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அலைகிற வேளைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தான் தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அங்கே கடைபிடிக்கப்பட்ட காரியம் என்னவென்றால் தினம் செய்து வந்தது போல ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு, ஒவ்வொரு நாளும் அவர் அங்கே ஜெபம் செய்யக்கூடியவராய், ஒரு நாளிலே 3 வேளையும் அவர் ஜெபிக்கக்கூடியவராய். எவ்விதமாய் ஜெபித்தார் என்றால் சட்டம் தீர்க்கப்பட்டிருக்கிறது, அங்கே ராஜாவைத்தான் வணங்க வேண்டும். அவ்விதமாக வணங்கவில்லை என்றால் அவர்களை சிங்க கபியிலே போடுவார்கள் என்று சட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மனுஷர்கள் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஒரே கூட்டம் அந்த தானியேலுடைய அவனுடைய அந்த பங்களாவுக்கு முன்னதாக அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொட்டாரத்திற்கு முன்னதாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் அந்த வீட்டை சுற்றிலும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள் எதை பார்க்கிறார்கள்? அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய துதிப்பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு முன்பாக போகும்போது கர்த்தர் மாத்திரம் அல்ல மற்ற ஜனங்களை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெபியிலே
போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெரிசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதி செய்யப்பட்டதே என்றார். இப்பொழுது ஒரு பெரிய கூட்டம், இதோ இந்த தானியேல் என்று சொல்லக்கூடிய அடிமையாய் வந்து இன்றைக்கு ராஜாவை நீ பிரபுவாய் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரியை வைத்திருக்கின்ற தானியேலுடைய காரியம் என்னவென்றால், உம்மை வணங்காமல் உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்யாமல் அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள் என்று அங்கே போய் அவர்கள் கட்டளை சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை விடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரன், சிறை விடிக்கப்பட்டவன், இவ்வளவு கிளியரா சொல்றாங்க. போய் அங்க தானியேல் அல்லது பிரைம் மினிஸ்டர் தானியேல் என்று சொல்லல, அதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட பட்டத்தை பாருங்கள். சிறை விடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரில் தானியேல் என்பவன். அப்படியே அவருடைய அந்த முன்னாடி சொல்றாங்க, அந்த அடிமை பையன் அல்லது அந்த சிறை பிடிக்கப்பட்டவன், அந்த அடிமையானவன் என்று சொல்லி மிக கேவலமாக அந்த ராஜாவுக்கு முன்னதாக வந்து அங்கே குறை கூடுதலை பார்க்கிறோம். புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணின விண்ணப்பத்தை பண்ணுகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த காரியத்தை கேட்டவுடனே ராஜா மிகவும் சஞ்சலப்படுகிறார். தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து அங்கே பாருங்கள், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக கூக்குரலிட்ட வண்ணமாக இப்பொழுது தானியேலுக்கு முன்னதாக, ராஜாவுக்கு முன்னதாக இந்த தானியேலை சிங்கக்கவியிலே போடும் என்று சொல்லி கூக்குரலிடக்கூடிய ஒரு கூட்டமான ஜனங்கள் தானியேலுக்கு முன்பாக வந்திருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த வேளையில என்ன நடக்கிறது? பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் 19ஆம் வசனத்திலே காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் வருகிறார். இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தானியேலினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சமாதானத்தோடு இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் ஜெபிக்கிற தெய்வம் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார் என்பதை தானியேல் அறிந்தவராயிருக்கிறார். 20ஆம் வசனத்திலே ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே என்று சொல்லுகிறார். ராஜாவுக்கு உறக்கமில்லை. ராஜாவுக்கு தெரியும் தன் தானியேலுடைய நடை உடை பாவனைகள், அவன் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய வல்லமைகளை நன்றாய் அறிந்திருந்த அந்த ராஜா என்ன செய்கிறார்? உங்களை தேடி வருகிறார். அந்த சிங்கங்களுடைய கெபியை தேடி வரக்கூடிய ஒரு ராஜாவை பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ராஜா மனம் திரும்புவதை பார்க்கிறோம். ராஜா கெபியின் 20ஆம் வசனத்திலே ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற நேரம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டா? இங்கே ராஜா சாட்சி சொல்லுகிறார். அந்த ராஜாதி ராஜா அங்கே சொல்லுகிறார், நீ தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எவ்வளவு அருமையான பெயர் சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலே அல்லது நம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்திலே, நம்முடைய கல்லூரியிலே அல்லது நாம் போகின்ற வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நம்மை குறித்து சொல்லுவார்கள், ஜீவனுள்ள தேவனுடைய மகனே, ஜீவனுள்ள தேவனுடைய மகளே என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் எண்ணத்தை கடைபிடித்தோம் என்று பார்க்கும்போது தானியேலை போல இந்த சின்ன காரியங்களை செய்தால் போதும். நீங்கள் பெரிய பிரசங்கமோ அல்லது மேடையிலே சென்று கன்வென்ஷன்களை நடத்தும்போது ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்க அனுதின வாழ்க்கையிலே எளிமையான முறையிலே தானியேல் செய்த போது இன்றைக்கு ராஜா வந்து சொல்லுகிறார், தானியேலை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவனை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லி, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய ஆண்டவர், சிங்கத்தின் வாயை இப்பொழுது ஆண்டவர் கட்டுகிறார். நமக்கு விரோதமாக வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு விரோதமாக வரக்கூடிய சிங்கத்தை போல கேட்டது போல சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கம் நமக்கு எதிராகி வந்தாலும் அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் சேருங்க கட்டி போடக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய போராட்டமாய் இருக்கலாம். சிங்கம் என்று எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது?
அந்த சிங்கத்தை அநேக நாட்களாக அவர்கள் அங்கே பட்டினி போட்டு பெரிய குழியிலே, ஆழமான குகையிலே, இந்த குழியிலே இந்த சிங்கங்களை போட்டு, அந்த சிங்கங்களை பட்டினி போட்டு, அந்த சிங்கத்திற்குள்ளாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மனிதர்களை கொண்டு போய் போட்டு, அந்த சிங்கமானது இந்த மனிதர்களை அடித்து கொன்று அதை அந்த மனிதர்களை தின்பதை பார்ப்பது அன்றைக்கு ராஜாக்களுடைய பொழுதுபோக்காய் இருந்தது என்று வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. அது எவ்வளவு கொடுமை என்று பாருங்கள். அந்த பட்டினி போட்ட பசியாய் கிடக்கிற கீறி பெற்றிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விடுவிக்கலாமோ என்று வகை தேடி திரிகிற அந்த சாத்தானை போல இருக்கக்கூடிய அந்த சிங்கங்களுடைய கபியிலே இப்பொழுது யார் கிடக்கிறார்கள்? அந்த தானியேல், ஜீவனுள்ள தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவ மைந்தன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சிங்கங்களுடைய அந்த கெபிக்குள்ளாக போடப்பட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், அவன் வாயை கட்டுகிறார். அது என்னவென்றால், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருந்தோம்? வசனம் எப்படி சொல்லுது? வாய் கட்டணும்னா சிங்கத்தினுடைய வாயை கட்டணும், கரடியுடைய வாயை கட்டணும். அப்ப என்ன செய்யணும்? 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டிட்டாரு, கரடியின் வாயை கட்டிட்டாரு. எப்படி கட்டுவாரு? எல்லாருக்கும் கட்டுவாரா? எல்லாருக்கும் கட்டுவாரான்னு ஒரு வாயை, சிங்கத்தின் வாயை கட்டுவாரா? ஏன் கட்டினார் பாருங்க. ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாய் உமக்கு முன்பாக நான் நீதிகள் ஒன்றும் செய்யவில்லை. அப்ப கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாய் இருக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கும் போது, கர்த்தர் அந்த வேலை செய்யக்கூடிய ராஜாவுக்கு முன்னதாக நீதியாய் இருந்த போது கர்த்தர் என்ன செய்யறாருங்க? சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், சிங்கத்தை போல கீறி பெட்சிக்கக்கூடிய போராட்டங்கள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக அவமானமாய் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசுவானே ஆனாலும் கர்த்தர் அந்த வாயை கட்டுவார். சிங்கத்தின் வாயை ஒருவராலும் கட்ட முடியாது. அது பீறி கட்சிக்கிற சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அது அநேகரை பட்சித்து போடும் என்று சொல்லப்படுகிறது. அதன் வாய்க்கு முன்னதாக ஒருவர் நிற்க முடியாது என்றால் காட்டு ராஜாவாய் இருக்கக்கூடிய சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தானியேலே, உனக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கெபியிலிருந்து தூக்கி, அப்பொழுது ராஜா தண்ணில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவன் ஒரு சேதமும் காணப்படும். எங்க என்னென்ன பார்க்கிறோம்? ஆண்டவரோடு கூட ஜெபிக்கக்கூடிய, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு தானியேல், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய தானியேல், தினம் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய தானியேல், தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து ஊர் ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய பிரபுக்கள், அதிகாரிகள் பார்க்கக்கூடிய நிலைமையிலே எருசலேமை நோக்கி அவர் முழங்கால் படியிட்டு வல்லமையாய் சத்தமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராய் இருந்தார். தான் வேலை செய்யக்கூடிய அந்த ராஜாவுக்கு முன்னதாக ஒரு நீதிகேடும் செய்யாத தேவ மைந்தனாய் இருந்தார். அவ்விதமாய் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று பார்க்கிறோம். பசியோடும் தாகத்தோடும் வெறியோடு இருக்கக்கூடிய அந்த சிங்கம் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ரட்சிக்கக்கூடிய, நம்மை விடுதலையாக்கக்கூடிய, நமக்காக தூதர்களை அனுப்பக்கூடிய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவர் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை சிங்கத்தினுடைய கெபியிலே நீ இருக்கக்கூடியவளாய் இருக்கலாம். உன்னுடைய வேலையிலே உனக்கு அவிதமான சிங்கங்கள் உன்னை சுற்றி அமர்ந்து இருக்கலாம். உன்னுடைய கல்லூரியிலே சிங்கங்கள் உன்னை சுற்றி அமர்ந்து இருக்கலாம். உன்னை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உன்னை விழுங்க காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளின் வாயை கட்டக்கூடிய தேவன், அவைகளின் வாயை கட்டி உன்னை அந்த இடத்திலே உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலின் வாழ்க்கை சொல்லுகிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாக, தானியேலுக்கு விரோதமாக பேசின ஜனங்களை பார்க்கும் பொழுது ராஜா என்ன செய்கிறார்? இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலின் தெய்வமே தெய்வம், இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை 3 வேளை ஆராதித்து துதிக்கிற இந்த தானியேலின் தெய்வமே தெய்வம், இந்த தானியேலின் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், அவர் நித்தியமானவர், நித்திய ராஜ்யம் உடையவர் என்று சொல்லி ராஜா என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது தானியேலுக்கு விரோதமாய் இருந்து பேசினவர்களை போல பிடித்துக் கொண்டு வரும்படியாக கட்டளையிடுகிறார். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும், அவங்களையும்
அவங்க மனைவி, அப்புறம் அவங்க பிள்ளைக, குமாரர்களையும் மனைவியையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கத்தின் கீழே போட்டார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்களை, உங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவர்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று பாருங்கள். அவர்கள் எங்கே நம்மை நிந்தித்தார்களோ, எந்த இடத்திலே உங்களை அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எழுந்து நின்றார்களோ, அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எதிராயிருந்தவர்களை கர்த்தர் கை வைக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்களை கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டு போகிறார். இதோ நீட்டுகிறார். என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுடைய குற்றம் சாட்டினவர்களை மட்டுமல்ல, அவருடைய மனைவியை பிடிக்கிறார், அவருடைய குழந்தைகளை பிரிக்கிறார், அவருடைய குடும்பமாக கொண்டு வந்து இப்ப எங்கே போடுகிறார்? சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே இப்படி தூக்கி போடுறாங்க அந்த குகைக்குள்ள, அல்லது தூக்கி போடுறாங்க அந்த வட்டமா இருக்கக்கூடிய ஆழமான குழிக்குள்ளாக. போடும் பொழுது சிங்கங்கள் என்ன செய்கிறது? இவ்வளவு நேரம் வாய்கட்டப்பட்ட சிங்கம், இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சிங்கம், இவ்வளவு நேரம் தானியேலை சுற்றிலும் வாளாட்டி கொண்டிருந்தது சிங்கங்கள், அவைகள் நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இப்பொழுது என்ன செய்கிறது? அதோ அந்த இடத்திலிருந்து இப்பொழுது மேலே பார்க்கும் பொழுது இதோ மனிதர்களை போடுகிறார்கள். சிங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கீழிருந்து மேலே பாய்கிறது. கீழிருந்து மேலே பாய்ந்து அவர்களை அடித்து நொறுக்கி அவைகள் சாப்பிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கெபியின் ஆழத்திலே செல்லும் முன்னே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. முடிஞ்சது கதை. சாதாரண ஆண்டவரா? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க செய்ய வேண்டியது என்ன? முழங்கால் படியிட்டு ஜெபிச்சா போதும். ஒன்லி பிரேயர். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. விடுதலை உண்டு. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் கால்கள் எல்லாம் மரக்கட்டையிலே போட்டு செயின் போட்டு கட்டப்பட்டு அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். மேலெல்லாம் ரத்தம் முடிந்து கொண்டிருக்கிறது. தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்கள் அடித்து நொறுக்கி உடைகள் எல்லாம் கிழித்து அவர்கள் இப்பொழுது தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் ஆண்டவருக்கு நோக்கி துதித்து பாடி ஜெபித்த போது கட்டுகள் இருந்தது, கதவுகள் திறந்தது, இரும்பு கதவுகள் திறந்தது, வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அதோ நடந்து போகிற காட்சியை அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக தேவதூதர்களை அனுப்பும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக தேவன் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தானியேலின் வாழ்க்கையில நடந்த அந்த சிம்பிளான அந்த காரியத்தை செய்தால் போதும். சிங்கத்தோடு ஒரு யுத்தம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விழுங்கலாமோ என்று அவன் பகை தேடி உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்திலே இருக்கிறான். எப்பொழுதும் உங்களை திந்திக்கும்படியாக நம் காலையிலே கேட்டோம் அல்லவா? எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையிலே அங்கே சாத்தானானவன் நம்முடைய அருமையானவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் அவமானப்படுத்தினார், எவ்வளவாய் துக்கப்படுத்தினார். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மௌனமாய் இருந்தார். தானியேல் ஒன்றும் செய்யவில்லை, மௌனமாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே விதமான நிலைமையிலே மௌனத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கும் போது, மௌனத்தோடு ஆண்டவர் முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது, நாம் வேலை செய்யும் இடத்திலே நீதி பிறராய் இருக்கும் பொழுது நமக்காக தேவன் பேசுவார். நமக்காக தேவன் அங்கு ஈடுபட்டார். தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அதற்கு பின்னதாக தானியேலுடைய வாழ்க்கையானது அவன் ராஜாவினுடைய அந்த கிருபை பெற்றவராக, தேவ கிருபை அந்த தேசத்திலே பிரசித்தமாயிற்று என்று பாருங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வசனங்களை வாசிக்கும் போது தானியேலுடைய வாழ்க்கையிலே அங்கே தானியேல் அல்ல, தானியேலோடு கூட வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேருடைய வாழ்க்கையை அங்கே பார்க்க முடியும். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத், தானியேல் 3ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்பொழுது அங்கே பார்க்கிறோம். அங்கே தானியேலை குறித்து சொல்லப்படவில்லை. அங்கே பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 அவர்களும் இவ்விதமாக அடிமைகளாக யூத தேசத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட பிள்ளைகளை 3ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தா என்ன செய்யறது? அந்த சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது, உறுதியா நிக்கிறது இல்ல, அங்கேயும் இங்கேயும் ஆடுறது இல்லையா?
விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று சொல்லி அநேக போராட்டங்கள் இருக்கு. சில வேளை என்ன சொல்லுவோம், நம்மளை தேய்ச்சிக்கிறது. என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி அநேக காரியங்களை நாம என்ன செய்யறோம்? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. அங்கே அந்த சிலையை வணங்கவில்லை என்றால் அவர்களுக்கு அக்னியில போடுவோம். எதுல போடுவோம்? அக்னினா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இந்த அக்னி அல்ல. நீங்கள் நம்மள அக்னி எது பார்த்துருக்கிறோம்? அக்னி பார்த்ததே இல்லைங்களா? அக்னி எல்லாம் இப்ப சகோதரர் மாதிரி தான் பாக்குறாங்க. காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கு அக்னி பார்த்தாகணும் சகோதரர். அப்பதான் சகோதரி எந்திரிப்பாங்க இல்லையா? அப்ப அக்னி என்று சொல்லும் போது அந்த அக்னி அல்ல, இந்த அக்னி என்று சொன்னால் மனிதனை கரிய செய்யக்கூடிய அக்னி. அப்ப அப்படிதான் வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எங்களுடைய ஆண்டவர் எப்படி இருக்காரு? ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை முதல் சொல்லணும். பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வருவது, பிரச்சனைகள் வரும்போது எங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவரமாய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாய் உடைய கைக்கும் எங்களை நீங்க ரட்சிப்பார். ஐயோ ராஜா, அக்னி சூளைக்கே எங்க ஆண்டவர் தப்பிப்பாரு, ராஜாவாய் உண்மையிடத்துல எங்க என்ன தப்பிப்பார்? நீ பண்றத பண்ணு. இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி இருக்கிற எப்பாவது ஒரு நாள் பண்றத பண்ணு, நான் இப்படித்தான் செய்வேன். அப்படி நீங்க ஆண்டவருக்கா நின்று இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்துல நான் இப்படித்தான் ஜெபிப்பேன், நான் இப்படித்தான் வேதம் வாசிப்பேன், நான் உன்னிடத்துல இப்படித்தான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், நான் இப்ப வந்து காலேஜில் எல்லாத்துக்கும் கைப்பிரதை கொடுப்பேன், நான் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஏசப்பா பத்தி சொல்லுவேன், நீ என்ன பண்ணுவ? கேட்டிருக்கீங்களா? ஒரு முறை சொல்லியிருக்கிறோமா? நம்மளால என்ன முடியாது சொல்ல. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இங்கெல்லாம் கொடுத்தா தப்பு, இதெல்லாம் சட்டவிரோதமானது. அப்ப இங்க என்னாச்சு? சட்டம் என்ன போட்டிருக்குது? இந்த சிலையை வணங்கவில்லை என்றால் உங்களை கொண்டு போய் என்ன செய்வேன்? நாங்க எரிகிற அக்னி சோலையிலே போடுவோம். அப்ப இவங்க விசுவாசத்தோடு நின்ற காரணத்தினாலே அப்பொழுது ராஜாவை நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷரையும் அல்லவு வாசிப்போம், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று தைரியமா சொல்றாங்க. தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? சுவிசேஷ சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. நம்ம வேலைக்கு போறோம், ஆபீஸ் போறோம், நம்ம கையில எது வச்சிருக்கோம்? டிராக்டர் வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு சகோதரியுடைய வாலிப பிள்ளையோட பேகை திறந்து பார்த்தா இந்த பேக்ல என்னென்ன இருக்கும்? கண்ணாடி, பவுடர் டின்னு, ஸ்னோ, ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் என்னது, டிஷ் பேப்பரு, வெட்டு, ட்ரை, எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, பேனா, வரைகிற பேனா, சின்ன கண்ணாடி, இது அத்தனை இருக்கு. ஆனா என்ன இருக்காது? பைபிள் விட்டுருங்க, அது கஷ்டம். ஒரு டிராக்ட் வச்சிருங்க. நாங்க எப்பவுமே டிராக்டர் வச்சிருப்போம். ஆள் கடைக்கு பஸ்ல ஏறினாலும் நாங்க ஒவ்வொரு சீட்ல ஒரு டிராக்டர் வச்சுட்டு வந்துருவோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தைரியம் இருக்கா? ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு தைரியம் இருக்கு. இங்க தைரியம் இருக்கு உங்களுக்கு. இன்றைக்கு தைரியம் இல்லை. ஆனா சின்ன சின்ன காரியம் நீங்க செய்யுங்க. சின்ன டிராக்ட், ஒரு சின்ன கைப்பறுதி போதும், அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் தைரியமாக ராஜாவோடு பேசினார். அப்ப என்னாச்சு? அவங்கள கொண்டு போய், அப்போ ராஜாவுக்கு என்ன வரும்? ராஜா அப்பொழுது நேபுகாத்நேசருக்கு கடும் கோபம் வரும். நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவருடைய காரியங்களை செய்வது மற்றவர்களுக்கு என்ன வரும்? கடும் கோபம் வந்து ராஜா என்ன சொல்றாரு? கடும் கோபம் பண்ணி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவர்களுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு என்ன செய்யுங்க? சூடாக்குங்க. ராஜாவுக்கு கோபம் வந்தா நிற்க முடியுமா? சாதாரணமா கோபம் எங்க வரும்? கோபத்தை குறிச்சல் எடுத்திருக்கிற கோபம் எங்க ஸ்டார்ட் ஆகும்? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு யாருக்கெல்லாம் கோபம் வந்தது காலையில? ஓகே, இன்னைக்கு யாருக்கெல்லாம் கோபம் வந்தது? கோபம் வந்து எப்ப சொல்லிட்டு வருமா? கோபம் மாத்திரம் சொல்லாம வரக்கூடியது கோபம். அது எப்படி வரும்னு யாருக்குமே
தெரியாது. எந்த கோணத்துல வரும் தெரியும். சின்ன விஷயமா இருக்கும். ஏன் இதை இங்க வச்ச? அப்படிதான் வைப்பேன். சின்ன விஷயம் தான். அவன் ஏன் வச்சானா வச்சுட்டேன். ஏன் வச்ச? எதுக்கு வச்ச? எப்படி வச்ச? யாருக்கு காட்டு வச்ச? வந்துதான் தட்டியாச்சு. டம்ளர் அங்க போயிடுச்சு. பெயிண்ட் இப்பதான் அடிச்சிருக்கும். பெயிண்டிங் போச்சு, வீடு போச்சு, கந்தரகோலமாச்சு. அப்புறம் ஐயோ ஆண்டவரே, இந்த கோபத்துக்கு என்ன ஆண்டவரே பண்றது? அப்புறம் கூட்டு, அப்புறம் தொட. ஐயோ மணி 9:30 ஆயிடுச்சு, ஆராதனைக்கு வர போகணும். இது காலையில் நடக்கிறது. எங்க போனோம்? அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து சரி சரி, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு கொள்ளும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்க? தன்னைத்தானே சோதி தெரிஞ்சு அதிலே பாது. அதனால என்ன செய்திடலாம்? அங்க போய் என்ன செய்திடலாம்? தன்னைத்தானே சோதி. ஆண்டவரே கோவப்பட்டுட்டேன், டம்ளர் உடைச்சிட்டேன், டீ போச்சு, காப்பி போச்சு, எல்லாம் போச்சு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்பத்திலையும் பானபாத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யறோம்? பங்கு கொள்ளும். அது மாதிரி கோபமானது எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிற ஒன்று. வேற எல்லாத்தையும் விட்டுடலாம். இந்த கோபம் மட்டும் என்ன செய்யறது இல்லை, நம்ம விட்டு போறது இல்லை. என்ன ரொம்ப இதா பாக்குறீங்க சீரியஸா? ஐயோ அங்களே உங்க கோபமா? ஆண்டி கேட்டா தெரியும் என்னோட கோபம் இல்லையா? மேடையில மட்டும் பிரசங்க நல்லா பண்ணுவாரு, நீங்க வந்து வீட்டுல வந்து பாருங்கன்னு ஒரு முறை சொல்லிட்டாங்க. அப்ப கோபத்தை வந்து யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, அடக்க முடியாது. கோபத்துக்கு நிறைய பேர் இருக்கு. முன் கோபம், பின் கோபம், மூக்கு கோபம், வாய் கோபம், கை கோபம், கால் கோபம். இப்படி கோபத்திற்கு நிறைய பேர். அது ஒரு வேற சப்ஜெக்ட் எடுக்க நேரம் இல்லை. அப்ப அந்த கோபம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமா செயல்படும். ஒவ்வொருத்தர் சிலர் வீட்டுல பாத்திர கோபம், குக்கர் கோபம், இப்படி எல்லாம் கோபங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கோபத்தில் விடுதலை அடைய வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இந்த ராஜாவுக்கு நேபுகாத் கடு கோபம் வந்து சூளையை சூடாக்கி இவர்களை கொண்டு போய் அந்த நெருப்பிலே போடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்ப எங்க இருக்கிறாங்க? இவங்க 3 பேரு நெருப்புல இருக்கிறாங்க. அப்போ அந்த கொடுமையான வேலையில நெருப்பின் வழியாக கடந்து போகக்கூடிய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. நம்ம எப்பவுமே சந்தோஷமா சமாதானமா அப்படியே வாழுவோம் என்று வேதம் சொல்லவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர்களோடு. இப்ப ஜெயிக்கிற ஆண்டவர்களோடு வருகிறார். இப்ப சூளையானது அங்கே அதிபயங்கரமாய் அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பர்னர் எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஸ்கொயர் பர்னரா இருக்குமா என்று தெரியவில்லை. அதற்குள்ளாக இவர்களை கொண்டு போய் போடுகிறார்கள். என்ன நடக்கிறது? இவர்களை கொண்டு போகிறவர்களும் இவர்களும் நிறைய கம்பளி 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 தோல் கம்பளி எல்லாம் சுற்றி அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களை தூக்கிட்டு போய் 3 பேரை கொண்டு உள்ள போட்டாங்க. உள்ள போட போகிறவர்கள் என்னாச்சுங்க? கறி சேர்த்துட்டாங்க. கொண்டு போனவங்க, இவங்களை தூக்கிட்டு போன அந்த 3 பேரை தூக்கிட்டு போனவங்க கொண்டு போய் உள்ளே போடுவதற்கு முன்னதாக கருகி செத்து போயிட்டாங்க. உள்ள போய் விழுந்தவங்க அந்த கட்டெல்லாம் கட்டி இருந்ததுல அதுல பட்டு 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 பட்டுன்னு போகுது. இவங்க 4 பேர் அதுக்குள்ள என்ன செய்யறாங்க? 3 பேரு நடக்கிறாங்க. இது ராஜா பாக்குறாரு. என்னப்பா? ராஜா தான் கேட்கிறார், ஐயா என்னது மெய்காவலரே, 3 பேர் எல்லாம் நீங்க உள்ள போட்டீங்க, இப்ப 4 பேர் நடக்கிறாங்களே, யாரப்பா அந்த 4வது ஆளு? இந்த 4வது ஆளு யாருங்க? ஒரு தேவதூதனை அனுப்பினார் என்று சொல்லுவார். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிக்கிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதம் அதற்கு இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. தேவபுத்திரனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்க. தேவகுமாரன் அங்கே வந்து விட்டார். தேவகுமாரன் வந்து அந்த அக்னியிலே வேதனைப்படக்கூடிய, அந்த துக்கத்திலே வேதனைப்படக்கூடிய, தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகளுக்கு அருகிலே வந்து அந்த அக்னியினுடைய அந்த தீயினுடைய கொடுமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கிங் போறாங்க. எங்க வாக்கிங் போறாங்க? அப்படித்தான் வேதம் சொல்லுது. அக்னியின் நடுவிலே உலாவுகிறார்கள். எப்படி உலாவுறது? எப்படி இருக்கும்? ஏசி ரூம்ல வச்சு அவங்க வாக்கிங் போனதா வேதம் சொல்லுகிறது. 4 பேர் விடுதலையாக அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கின்றனே, அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் இருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும், அக்னியின் நடுவிலே நடந்தாலும், போராட்டங்கள் நடுவிலே நடந்தாலும், எதிரிகள் மத்தியிலே நடந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்லி போனார்? இதோ உலகத்தின் முடிவறிந்து சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை சொன்னார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாதே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது தைரியமாக அவர்கள் ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கு. அதற்கு பின்னதாக நடந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே அவர்கள் தேவனை பணிந்து கொள்ளக்கூடிய ராஜாவாய் மாறுகிறார். ராஜாவை நம்பிக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அப்பொழுது நேபுகாத்நேசருடைய வசனித்து அங்கே அவர் கட்டளை இடுகிறார். அவர் அங்கே எழுதி வைக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு
ஸ்தோத்திரம். ராஜா என்ன சொல்றாரு இப்போ? ஸ்தோத்திரம் வாயில வந்துருச்சு. யாருக்கு? உன்னுடைய எச்சோடிக்கு ஸ்தோத்திரம் வருமா வாயில? நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க ஆபீசர் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஆண்டவரே அவங்க வாயிலிருந்து வருமா? வருமா? வர வைக்கணும். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? கிறிஸ்டினாவுடைய தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், எப்சியுடைய தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். அங்க அப்படித்தான் வாசிக்கிறோம். நம்மளுடைய பெயர் எங்கே சொல்லுகிறான்? இந்த பெயரானது சரித்திரத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 3500 வருஷம், 3000 வருஷம் வச்சுங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, தானியேல் 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 என்று ஏன் சொல்றோம்? அவங்க ஜீவிதமானது சரித்திரத்தை மாற்றின ஜீவிதமாக. நம்முடைய வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரனே, உன்னுடைய பெயரானது அது அநேக ஆண்டுகளுக்கு நிலைநிற்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்காக ஏதாவது நீ செய்திருக்க வேண்டும். இதோ இந்த எப்சியினுடைய தெய்வம், அல்லது இதோ குளோரியனுடைய தெய்வம், இதோ ஒருவேளை இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பெயரை சொல்லி இந்த ராஜா சொல்லக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான் இந்த காலத்துல. கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து, எவ்வளவு ராஜா சொல்ற சாட்சி என்ன சொல்றாரு? சரீரத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஒரு நாள் ஒரு ட்ரிப்பு நானு கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் போயிட்டு அந்த லாஸ்ட் பஸ் வருது. இப்ப லாஸ்ட் பஸ் வரும்போது அந்த பஸ்ல ஏறினா தான் நாங்க எங்க வர முடியும்? உடுமலைப்பேட்டை வந்தா இல்ல கோயம்புத்தூர் வர முடியும். அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? நான் ஒரு சின்ன வயது இருக்கு நினைக்கிறேன், வெறும் வயதா இருக்கு நினைக்கிறேன். அப்போ எனக்கு முன்னாடி வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய பெரிய விசுவாசிக எல்லாம் என்ன செய்யறாங்க? பஸ்ல முந்தி அடிச்சுட்டு போறாங்க. பஸ்ல ஏறி போய் ஒரு ஊழியக்காரி ஜன்னல் வழியா போய் சீட்ல உட்கார்றாரு. அப்ப அதுக்கு முன்னதாக அந்த இடத்துல என்ன வச்சிருந்தது? ஒரு கர்ச்சீப்பு போட்டு, கர்ச்சீப்பை துங்க வச்சிருந்தாங்க. அவரு சொல்றாரு, இந்த இடம் கர்ச்சீப்பு போட்டு நான் பிடிச்சிருக்கிறேன். இது நடந்தது. இது ஜன்னல் வழியா எட்டி கொஞ்சம், நான் ஜன்னல் வழியா எட்டி கொஞ்சம், இது எனக்கு சொந்தம். பஸ் அரை மணி நேரம் சண்டை. யாரு போடுறா? ஒரு தேவ ஊழியனும் ஒரு அவிசுவாசியான ஒரு தேவ மகனும் அந்த பஸ்ல சண்டை நடக்குதா? நடக்குதா? அப்ப நம்முடைய சரீரம் கொஞ்ச நேரம் ஒரு 2 hours நின்று எங்க போயிடலாம்? உடுமலைப்பேட்டை வந்துடலாம். அந்த இடத்துல அந்த சாட்சியே போச்சு. கிரவுண்டுல போய் கிரவுண்டுல போய் ப்ரேயரு, குரூப் ப்ரேயரு, கிரவுண்டுல சாட்சி, கிரவுண்டுல பைபிள் குரூப்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஊழியர்கள் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு சீட்டுக்காக, உட்கார்ற சீட்டுக்காக யுத்தம் செய்தார். தங்களுடைய சரீரத்தை அவர் என்ன செய்ய முடியல? மற்றவங்களுக்கு ஒருவேளை அந்த சகோதரனுக்கு இடம் கொடுத்திருந்த வரவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கா? செந்திலே சொல்லிக்கா, நான் உட்காருங்கண்ணா, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அநேகருடைய வாழ்க்கையில நான் சாட்சி கேட்டது. பஸ்ல அந்த தம்பிக்கு ஒரு சின்ன டைம் ஆகி போச்சு. அந்த ஒரு அங்கிள் ஒரு தம்பி வந்திருக்காங்க, வாலிப பிள்ளைங்க, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வராங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், அங்கிள் அங்கிள் நான் எங்க உட்காருங்க? ஜன்னலோரம் தான் அந்த சீட்டு, அதாவது விண்டோ சீட் கேட்டிருக்கான். அப்ப இந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாரு? ஓகே, நீ உட்காந்துக்கோ விண்டோ சீட்டு. அந்த பஸ் ஏசி பஸ், நான் ஏசி பஸ். அந்த பையன் விண்டோ விட்டு கதவை திறந்து நல்லா சந்தோஷமா உட்காந்துருந்தான். அங்கிள் கொஞ்ச நேரம் பார்த்தாரு. டீ குடிக்கிறதுக்கு இடையில இறங்கினாங்க. எந்திரிச்சு டீ குடிச்சு போனோன்னே அவங்ககிட்ட மெதுவாக என்ன செய்தாங்க? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. கேட்காம இருப்பானா? கேட்காம இருப்பான். இவர் என்ன செய்தார்? பெரிய காரியங்கள் செய்யல, அவனுக்கு விண்டோ சீட்டை கொடுத்தாரு. அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில் இருக்கிற அந்த பையன், வாலிப பையன். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதிலே சந்தேகம் இல்லை. இதோட என்ன டைம் எனக்கு முடிஞ்சிருச்சு. முக்கியமான செய்திக்கு வர முடியல. அது போல யோனா வாழ்க்கை அது ஒரு நாளைக்கு எடுப்போம். இப்ப நம்ம வந்து ஆத்துமாவை குறித்து பார்க்கிறோம். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல இன்னும் ஆத்துமாவே ரட்சிக்கப்படாம யாராவது இருப்பீர்களானால் இந்த லாஸ்ட் செய்தி என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய ஆத்துமாவை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய சிருஷ்டிப்பிலே, ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இருக்கின்றது. ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரத்தோடு இருந்திருக்கிறீர்கள், ஆத்துமா உங்களுக்குள் இருக்கிறது, ஆவி உங்களை வழிநடத்துகிறது. இந்த ஆத்துமா எங்கே கொடுக்கப்பட்டது? ஆதியிலே தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் என்ன ஆனா? ஜீவ ஆத்துமா ஆனான். இப்ப நம்மள யாரு? ஜீவாத்மா உள்ளவர்கள்.
அப்ப இந்த ஜீவ ஆத்மாவை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன வழி? அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மேல் விசுவாசம் வைக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்த உலகாய் உலகத்தில். அப்ப ஆத்துமா ரட்சிப்பு இன்றைக்கு தேவையா? இன்னைக்கு ஆத்துமாவுக்கு விடுதலை வேணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஆத்துமாவிலே விடுதலை வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்துமாவிலே விடுதலை இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் கொடூரமான நிலைக்கு போய்விடும். சத்தியம் உங்களை ஆக்குமா? யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யார்? அந்த சத்தியம் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? சத்தியம் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது, நாம் அந்த தேவகுமாரனை விசுவாசிக்கும் போது, சத்தியமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மாவிலே நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆனால் நாம் மெய்யாகவே என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். யோவான் 8:36, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே? அங்க எங்க உண்டு? விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்கள்? அங்க என்ன உண்டு? நம்மளுக்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கு? பா என்னங்க ஆவி பத்தியில இப்ப கேக்குறீங்க? ஈடன் லியானா இருக்கலாம். ஈடன் லியானா நேத்து சொன்னாப்ல என்னென்னமோ இருக்குன்னு இல்லையா? அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே? அங்க என்ன உண்டுங்க? கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும். இந்த ஆவியானவர் எடுத்து அங்க வைக்க முடியுமா? ஆவியானவர் எடுத்து அங்க வைக்க முடியுமா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு நீங்க மறுபடியும் பிறந்தீர்களோ, அந்த பிறக்கிற அன்னைக்கு ஒரு புது ஜீவன், ஒரு புதிய ஆவியானவர் எங்க வந்தாரு? நமக்குள் வந்தார். இப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்குள் வாசம் செய்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆலோசனை கொடுக்கிறார். நம்மை பிதாவுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக துக்கப்படுத்தாதபடி நம்மை அவர் பாதுகாக்கக்கூடியவர் நமக்குள். அப்ப தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டு? அங்க என்ன உண்டு? நம்மளுக்கு விடுதலை உண்டு. அப்ப இந்த ஆவியானவர் இல்லாதனால இன்னைக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. விடுதலை பெற முடியல. அநேகருக்கு இன்றைக்கு விடுதலை இல்லை. இன்னும் அந்த பழைய பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு முறை ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 55 வயசான பெரியவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அவரை வந்து தண்ணியில் இறக்கிட்டாங்க. நல்ல வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை பனியன் எல்லாம் போட்டு அவருக்கு வந்து நின்றாரு. அது கேரளாவில் நடந்தது. அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவரை இப்படி படுக்க வச்சு இந்த கையை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கையை மட்டும், இந்த கையை நான் என்ன செய்ய மாட்டேன்? தண்ணிக்குள்ள விட மாட்டேன். பாக்கி எல்லாத்தையும் நீங்க அமுத்திடுங்க, இந்த கையை விட மாட்டேன். கடைசியில என்னப்பா பெரிய பிரச்சனையா போச்சு. சபை மூப்பர் ஊழியர்கள் வந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்து கையை திறந்து பார்த்தா ஒரு கட்டு பீடி என்ன வச்சிருக்காரு? இந்த ஒரு கட்டு பீடி அவரால் என்ன செய்ய முடியாதம்மா? விட முடியல. எல்லாம் ஞானஸ்தானம் ஓகேங்க, நான் எல்லாம் ஓகே, ஞானஸ்தானம் எடுத்துறேன், சபைக்கு வர்றேன். இன்றைக்கு இந்த வாழ்க்கையில இந்த விடுதலையற்ற வாழ்க்கையை பார்க்க முடியும். பாவத்திலிருந்து விடுதலை இல்லாதவர்களாக இருக்கிறார். இது ஒரு உண்மையா நடந்தது. கேரளாவில் நடந்த காரியத்தை தான் நான் ஒரு மூத்த சகோதரன் மூலமா கேட்டேன். அதற்கு பின்னதாக அவரோடு பேசி அவரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினார்கள். அப்போ சில பாவங்களை என்ன செய்யறோம்? முறுக்கமா பிடிச்சிருக்கிறோம், விடுறதில்லை. அவருக்கு பீடி. இன்னொரு முறை பரலோகத்திற்கு எல்லா விலங்குகளும் போய் நிக்குது. விலங்குல பரலோகத்துக்கு போயிடுச்சு. நான் எப்போ சொல்றதா? பரலோகத்துல எல்லா விலங்குகளும் போய் நிக்குது. பக்கத்துல ஒரு இங்க என்ன சிங்கம் நிக்குது, கரடி நிக்குது, நாய் நிக்குது, அப்புறம் நடுவுல பூனை நிக்குது. எல்லாரும் இங்க லைனா நின்று எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவதூர்கள் எல்லாம் இது ஒரு கற்பனை கதை. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லி எல்லாரும் கையை தூக்கி ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் லைனா சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க ஒரே நம்பருக்கு. அப்ப ஒரு பூனை மாத்திரம் இப்படி நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க ஜெபம் பண்ண சொன்னா இப்படி இருப்பாங்க, பாட்டு பாட சொன்னா பாட்டு வராது. எப்பவுமே அவங்க இப்படி குறுகி இருப்பாங்க, ரொம்ப தாழ்மமா இருப்பாங்க. பரவாயில்லையே, இந்த பூனை ரொம்ப தாழ்மையோடு பரலோகத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஐக்கிய, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கீழ்ப்படுதலோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தேவதூதர்களை கூப்பிட்டு, அந்த பூனை ரொம்ப நல்ல பூனை, நல்ல பயபக்தியா நிற்குது, வாய் நல்ல ஸ்தோத்திரம் மியாமியான்னு ஸ்தோத்திரம் சொல்லுது. அப்படி நீ போய் என்ன பண்ணு, அந்த 2 கையும் மேல தூக்கி அதை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு தேவதூதர் அனுப்பாங்க. தேவதூர் வந்தாரு, பார்த்தாரு, பூனையோட 2 கை இப்படி இப்படி மேல தூக்குனாரு. பாக்குறது இங்க இருந்து 2 கருவாடு விழுது. 2 சைடு என்ன விழுந்தது? கருவாடு. அப்ப அந்த பூனையினுடைய வாழ்க்கையில என்ன வேணும்? கருவாடு. அதுக்கு பரலோகம் போன கூட இல்லை, ஒரு மாற்றம் இல்லை.
மாற்றமில்லை. இது ஒரு வேளை நகைச்சுவையான ஒரு செய்தியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அநேக வாழ்க்கையிலே நம்முடைய சில காரியங்களை நாம் விட முடியாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெறாத சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை பார்க்க முடியும். நான் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கோபம் இன்னும் எனக்கு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எனக்கு அதிலிருந்து விடுதலை தரவில்லையே. ஆண்டவரே, என்னுடைய பொறாமை குணம், ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத அநேக பெருமைகள், அகந்தைகள், ஆண்டவரே, இன்னும் என்னை விட்டு போகாமல் இருக்கிறதே. என் ஆத்துமாவை அதிலிருந்து விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, ஒரு பரிசுத்தவானை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக தோற்றமளிக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்னும் விட வேண்டிய அநேக காரியங்களை விடும்படியாக கிருபை செய்யும். ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் நாம் கேட்ட செய்தி, இதுவரைக்கும் பாடின பாடல்கள், ஆண்டவருடைய வருகை குறித்து பாடிக்கொண்டிருந்தோம். இதோ என் நேசர் வர போகிறார், என்னை கரமசைத்து அழைத்துக் கொண்டு சேர்க்க போகிறார், நித்திய வானிலே பரலோகத்திலே நான் வாழப் போகிறேன் என்று எல்லா சரணங்களுடைய கடைசி பகுதிகளில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்த இந்த நல்ல நாளிலே, ஆண்டவருடைய வருகை நாளிலே இதோ வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னதாக போகிறோம். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்கான பிரதிபலனை பெறும்படியாக காத்திருக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் ஆத்துமாவிலே விடுதலை அடையாதவர்களாக, ரட்சிக்கப்படாதவர்களாக, ஆத்துமாவிலே விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெறாமல் பாவத்தோடு கூட விடுதலை அடையாமல் இருப்பீர்கள். ஆனால் இந்த வேளையில ஆண்டவருக்கு உங்களுடைய இதயத்தை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவி அப்பா, எனக்காக சிலுவையில் இரத்தத்தை ஊற்றி கொடுத்தீரே, உடைய சரீரத்தை எனக்காக அருளினீரே கர்த்தாவே. என்னுடைய பாவங்களை கழுவும் ஐயா, என்னை சுத்தம் செய்யும் ஐயா, என் ஆத்துமாவுக்கு விடுதலையை தாரும். நான் பறந்து மோடு கூட வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாய் மோடு வாழ வேண்டும். சமாதான பிரபுவாகிய நீர் எனக்குள் வாசம் செய்யும் ஐயா என்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வருவார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார். அந்த ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், அந்த ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நீ போய் நிற்கும் போது அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னதாக உன்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலும் பெயர் எழுதப்பட்டதினாலே உன்னை இதோ அந்த மகிழ்ச்சியான தேசத்திற்குள் போ, இதோ அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் போ, கண்ணீரும் துக்கம் இல்லாத அந்த தேசத்திற்குள்ளாக போ. நித்திய காலமாக ஆண்டவரை கண்டுகொண்டு தேவாட்டு குட்டியானவரோடு நீ வாழலாம், மகிழ்ச்சியாய் வாழலாம். துக்கங்கள் இல்லாத, கண்ணீர் இல்லாத, பாடுகள் இல்லாத, வியாதி இல்லாத தேசத்திற்குள்ளாக மகளே மகனே நீயும் வரலாம். அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவரை நீ ஏற்றுக்கொள்வாயானால் அந்த நித்திய வாழ்வை அடைவாயானால், உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கு எழுதப்படுமே ஆனால், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து வாசம் செய்து உன்னை விடுதலை அடை செய்வார், உன்னை மகிழச் செய்வார். உன் துக்கத்திலும் உன் போராட்டத்திலும் இதோ அக்கினியின் நடுவிலே நீ நடந்தாலும், சோதனையின் நடுவிலே நீ நடந்தாலும், சிங்கத்தின் மத்தியிலே நீ நடந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியிலே நடந்தாலும் உன்னை தேவன் தன்னுடைய தேவகுமாரனை கொண்டு விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். அவ்விதமான சிந்தனையோடு கூட இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம். நம்மை விடுதலையாக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தரும்படியாக கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ உனக்கு விடுதலை தரும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார். விடுதலை நாயகன் உன்னோடு கூட வருவார், உன்னை பலப்படுத்துவார், சக்திப்படுத்துவார். இந்த திருவசனங்களினாலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.